எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் சிறுகதை கடைசி முகம். சரி, நான் இந்த கடிதத்தை எழுத வந்த விஷயத்தை சொல்கிறேன். சென்ற வாரம் அனந்தன் தம்பி ஒரு கத்தை சுவடிகளை அனுப்பியிருந்தான். எல்லாம் கொல்லம் கோட்டயம் சாலையில் உள்ள துளசிமங்கலம் என்ற புராதன நம்பூதிரி மடத்தில் கிடைத்தவை. இந்த மடத்தை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாயோ என்னவோ. தெற்கு கேரளத்தில் அதர்வ வேத அதிகாரம் உள்ள 2 மனைகளில் ஒன்று இது. 4 நூற்றாண்டு காலம் இந்த மனையின் நம்பூதிரிகள் முக்கியமான மந்திரவாதிகளாக விளங்கி வந்திருக்கிறார்கள். திவான் தளவாய் கேசவதாசன் மீது சில நாயர் மாடம்பிகள் ஒரு மகா மந்திரிகனை வரவழைத்து ஏவல் செய்வதாக அச்சுக்கணியாரின் கேரள சரித்திர வைபவம் சொல்கிறதே. அந்த மந்திரவாதி இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்தான். திவான் கேசவன் தாசன் பிழைத்து கொண்டார். ஆனால் அதன் பிறகு இந்த மனைக்கு கெட்ட காலம் ஆரம்பித்து விட்டது. மனையின் சொத்துக்கள் முழுக்க புடுங்கப்பட்டன. கோவில் அதிகாரங்கள் நிறுத்தப்படலாயின. படிப்படியாக அக்குடும்பத்தின் செல்வாக்கும் முக்கியத்துவமும் இல்லாமல் போயிற்று. இந்த வம்சத்தில் இப்பொழுது இருப்பவர் சங்கர நாராயணன் நம்பூதிரி. இவர் கோட்டயம் பாரில் வக்கீலாக இருக்கிறார். துளசிமங்கலம் வீடு மிக மிக புராதனமான மரக்கட்டிடம். இன்று ஒன்றுக்குமே உதவாது. அங்கே 50 வருடங்களாக யாரும் குடியில்லை. ஒரு கேஸ் நடந்து இப்பொழுதுதான் சங்கரநாராயணனுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது. கூரை சரிந்து சுவர்களும் மக்கி இடிந்து விட்டன. வீட்டுக்குள்ளேயே ஜேஷ்டாதேவி கோவில் ஒன்று உண்டு. கட்டிடத்தை இடித்து விறகு விலைக்கு விற்க சங்கரநாராயணன் முயன்றபொழுது கோவில் உள்ளறையில் ஒரு சுவடி பெட்டி கிடைத்தது. அதில் உள்ள சிவடிகளை அனந்தன் தம்பிக்கு தந்திருக்கிறார். அனந்தன் பரிசோதித்த பொழுது சரித்திர சம்பந்தமாக எதுவும் இல்லையாதனால் எனக்கு அனுப்பினான். பெரிதாக ஒன்றுமில்லைதான். நிறைய மந்திர சுவடிகள், பாஷா பாரதம் ஒன்று, 2 வகை ராமாயணம், எல்லாமே ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள். என் ஆர்வத்தை கிளறியது ஒரு சுவடி. அதன் பெயர் துளசி மங்கள பிரபாவம். யார் எழுதியது என்று தெரியவில்லை. மொத்தம் 21 கதைகள். எல்லாமே துளசி மங்களத்து நம்பூதிரிகள் வெவ்வேறு யட்சிகளையும் பூதங்களையும் வென்று அடக்கியது பற்றியவை. வழக்கம் போல ஏற்கனவே கேரளத்தில் பரவலாக புழக்கத்தில் இருந்த கதைகள் தான் எல்லாமே. அவற்றையெல்லாம் துளசி மங்களத்துக்காரர்கள் செய்ததாக சொல்லி இடங்களையும் அதற்கேற்றபடி மாற்றி இருக்கிறார்கள். பழைய சம்புக்களில் எல்லாம் இருக்குமே கொச்சையான தமிழ் போன்ற ஒரு மலையாளம் அந்த நடை. இப்படி தொடங்குகிறது. அதுக்கு பின்னாலே முல்லாந்திருவோண அர்ச்சையிலே தம்பரான் திருமேனி பள்ளி கொண்டு எழுந்த போதே அங்க விசாக பூர்ணிமானொந்து கொண்டு மகிழ்ந்து கொண்டாடி தன்னன்றே கூட்டி ரோவெடிய வண்ணம் அஞ்ஞாபித் சாபித்து இட்டு. ஆனால் ஒரு கதை எனக்கு மிகவும் ஆர்வமூட்டுவதாக இருந்தது. அதை நீ படிக்க வேண்டும் என்று பட்டது. மூலத்தில் படித்தால் உனக்கு மறை கழன்றுவிடும். நானே கதை போல விரித்து எழுதியிருக்கிறேன். கதை சுனைக்காவில் நீலி என்ற யட்சியை பற்றியது. இப்பொழுது தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கும் கோட்டயம் கொல்லம் பாதை முன்பு வண்டி தடமாக இருந்தது. சாலை போட்டது திவான் கேசவதாசன். வண்டி தடத்திலிருந்து கொட்டாரக்கரைக்கு பிரியும் சாலை முன்பு சிறிய ஒற்றையடி பாதையாக இருந்திருக்கலாம். கேரளத்தில் பொதுவான நில அமைப்புக்கு மாறாக இது வறண்ட கடினமான செம்மண் பாறையால் ஆனது. ஆகவே இப்பொழுது கூட அதிகமும் முந்திரி மரமே இங்கு வளர்கிறது. முன்பு பனை மரங்களும் செண்பக பாலை மரங்களும் போன்றவையும் அடர்த்தி இல்லாமல் வளர்ந்திருக்கும் காற்று பகுதியாக அது இருந்தது. இப்பொழுதும் அங்கே ஆள்வாசம் மிக குறைவுதான். செங்கல் பாறையை வீடு கட்ட செங்கலாக செதுக்கும் தொழில் இருப்பதனால் பகலில் தொழிலாளர்கள் நடமாட்டம் இருக்கும், அவ்வளவுதான். சுனைக்காவில் நீலி பிரதிஷ்டை ஒரு பிரம்மாண்டமான உருளை பாறையின் கீழே இருக்கிறது. முன்பு கோவில் கிடையாது. அப்பாறையின் அடியில் சிறிய குகை ஒன்றுக்குள் விக்கிரகம் நிறுவப்பட்டிருந்தது. அப்பொழுது அதை கருவறையாக கொண்டு காங்கிரீட்டில் முகமண்டபமும் சிறு கோபுரமும் கட்டி வரவேற்பு வளைவும் அமைத்திருக்கிறார்கள். பெயரும் சுனைக்காவல் பகவதி என்று மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது கூட அங்கே போகும் பொழுது மனக்கலக்கமடையும். காரணம் அந்த பாறைதான். அதை பார்த்து கொண்டிருந்தால் எக்கணமும் அது உருண்டு நம்மீது விழுந்து விடும் என்ற வெம்மை ஏற்படும். அதன் உச்சியில் ஒரு கள்ளிப்பாலை மரம்
ஏதோ வெடிப்பிலிருந்து எழுந்து நிற்கிறது. கள்ளிப்பாலை மரம் இப்பொழுதெல்லாம் மிகவும் குறைந்து விட்டது. அந்த மரத்துக்கே யக்ஷிபாலை என்று பெயர் இருப்பதனால் யாரும் அதை வளர்ப்பதில்லை. சிறிய இலைகள், குலை குலையாக அடர்ந்த கிளைகள் நாற்புறமும் சரிந்து கிடக்கும். இந்த மரமே ஒரு யக்ஷி கூந்தல் விரித்து நிற்பது போலத்தான் இருக்கும். ஆடி மாதம் தவிர பிற மாதங்களில் கோவிலுக்கு பக்தர்கள் வருகை இல்லை. கொட்டாரக்கடை கரை போக அது ஒரு குறுக்கு வழியானதால் அடிக்கடி பேருந்துகள் போகும். முன்பு அவ்வழியாக போகின்றவர்களை சுனைக்காவில் யக்ஷி கவர்ந்து அந்த பாறை உச்சிக்கு இட்டுச் சென்று உதிரம் குடித்து விட்டு கீழே உதிர்த்து விடுவது வழக்கம் இருந்திருக்கிறது. உள்ளூர்காரர்கள் அவ்வழியாக போவதில்லை. என்றாலும் கோட்டயம் கொல்லம் வியாபாரிகள் அவ்வழியாக சென்று அவ்வப்பொழுது அகப்பட்டுக் கொள்வதும் உண்டு. கூட்டமாக சென்ற பலர் பாறையின் உச்சியில் நில ஒளியில் பந்த சுடரின் கரும்புகை போல நீண்ட கூந்தல் மேலெழுந்து பறக்க கைகளை விரித்தபடி நிற்கும் யட்சியை கண்டிருக்கிறார்கள். சில கூட்டங்களை அவள் பின்தொடர்ந்து வந்திருக்கிறாள். யட்சியின் மார்பு காம்புகளிலும் கூரிய பார்வை உண்டு என்பது அடையாளம். துளசிமங்கலம் மனையின் மூத்த மந்திரிகராக பிரம்மதத்தன் நம்பூதிரிபாடு அதர்வ வேதத்தின் அடிப்படையிலான ஆபிசார வேள்விகள் செய்பவரானாலும் யக்ஷி பூதங்களை அடக்கும் வித்தை தெரிந்தவரல்ல. அதில் அவருக்கு ஆர்வமும் இல்லை. நாட்டில் தெய்வ பயமும் ஒழுக்கமும் நிலவ யட்சியும் பூதங்களும் அவசியம்தான் என்பது அவர் எண்ணம். ஒருமுறை கொல்லம் சாலையில் முகத்துவாரம் என்ற ஊரில் ஒரு ஆபிசார யஜ்யத்துக்காக அவர் சென்றிருந்தார். அவரது மகனும் பிரதான சீடனுமான விஷ்ணு சர்மன் துணைக்கு சென்றிருந்தான். வேள்வி நடந்து கொண்டிருந்த பொழுதுதான் மிக அவசியமான ஒரு பொருளை எடுத்து வர மறந்துவிட்டது தெரிந்தது. அதர்வ மந்திரம் எழுதப்பட்டு 41 நாட்கள் பூஜை செய்யப்பட்ட போதி யந்திரம் அது. வேள்வி 3 நாள் நடக்கும். அதற்குள் அதை எடுத்து வந்து விடலாம். ஆனால் அது மனையில் உள்ள ஜேஷ்டா கோவிலின் கருவறைக்குள் இருந்தது. அங்கு நம்பூதிரியும் சீடனும் தவிர பிறர் நுழையக்கூடாது. மேலும் மந்திரங்களை பிறர் பார்ப்பதும் அபாயம். ஆகவே அவர் தன் மகனையே அனுப்ப தீர்மானித்தார். சுனைக்காவில் யக்ஷி குடியிருக்கும் பகுதிதான் குறுக்கு வழி. அவ்வழியாக சென்றால்தான் சென்று வர முடியும். நம்பூதிரி தன் மகனுக்கு மந்திரம் ஓதி உருவேற்றப்பட்ட 3 குழாங்கற்களை தந்தார். சுனைக்காவு யக்ஷி வழி மறிப்பதில்லை. அதற்கான அதிகாரம் அவளுக்கு இல்லை. பின்னால் வந்து அழைப்பாள். சபலப்பட்டு திரும்பி பார்ப்பவர்கள்தான் அவள் இறை. திரும்பி பார்க்காதவர்களை அவள் ஒன்றுமே செய்ய முடியாது. எக்காரணத்தாலும் திரும்பி பார்க்கலாகாது என்றும், திரும்பி பார்க்க நேரிட்டு யக்ஷி பிடிக்க வந்தால் ஒரு கூழாங்கல்லை எடுத்து அவளை எரியுமாறு நம்பூதிரி சொன்னார். அப்படி அவன் 3 முறை தப்பிக்கலாம். விஷ்ணு கிளம்பினான். அவனுக்கு பயமிருந்தாலும் கூழாங்கற்கள் கையில் இருக்கும் தைரியமும் என்ன நடக்கிறது என்று பார்க்கும் ஆர்வமும் தன் மன வலிமையை சோதித்து பார்க்கும் துடிப்பும் இருந்தது. சாலையில் இருந்து சிறு பாதை பிரிந்ததுமே அவனது புலன்கள் எல்லாமே மும்மடங்கு வலிமை கொண்டு விட்டன. மனம் 5ஆக பிரிந்து ஒவ்வொரு புனலிலும் குவிந்திருந்தது. அன்று முழு நிலா நாள். வெட்ட வெளியில் நில ஒளியில் கனவு தோற்றம் போல இளநீல நிழல்களுடன் பெருகி நிரம்பி கிடந்தது. தனித்தனியாக நின்ற மரங்கள் காற்றில் மெல்ல இலைகளை சிலுசிலுத்தபடி நின்றன. வானின் நிலவு அமானுடமான ஒரு மௌனத்துடன் மெல்லிய காவி நிலம் கலந்த வெண்மையுடன் ஒளிவிட மேக சிதறல்கள் அதை பிரதிபலித்தன. காற்று மரங்களை உலைத்தபடி ஓடும் ஒளியும், அவ்வப்பொழுது சிறு பிராணிகள் சருகுகளை மிதித்தபடி ஓடும் ஒளியும் அவனை அதிர வைத்தன. தொலைவில் சுனைக்காவு பாறை கழுவிய ஈரம் உலராத யானை போல கரிய பளபளப்புடன் நின்றது. அதன் மீது நின்ற பாலை மரம் மீது நில ஒளி பால் அருவி போல கொட்டியது. அவன் எச்சரிக்கைகளை மறந்து மெல்ல அந்த காட்சியின் மோனத்தில் தன்னை மறந்து விட்டான். ஒரு காலடி ஓசை கேட்டுதான் சுயநினைவு பெற்றான். கவனித்த போது அது அவனுடைய காலடி ஓசைதான் என்று தெரிந்தது. ஆறுதலடைந்து சில அடி தூரம் நடந்த பொழுது இன்னும் ஒரு காலடி ஓசை கேட்டது போலிருந்தது.
பலமுறை செவி கூர்ந்த பிறகு அது தன் காலடி ஓசைதான், அதன் எதிரொலி என்று நினைத்தான். ஆனாலும் அவ்வொலியை மனம் மிக கூர்மையாக கவனித்தது. பிறகு ஒரு கணத்தில் அவனுக்கு தெளிவானது, அது எதிரொலி அல்ல. காரணம், ஒரு முறை அவன் காலடி வைப்பதற்குள்ளேயே எதிரொலி கேட்டது. அவன் உடல் குப்பென வியர்த்து விட்டது. உடல் முழுக்க பலவிதமான துடிப்புகள் வேகம் கொண்டன. மூச்சை சிரமப்பட்டு வெளியிட்டு இழுக்க வேண்டியிருந்தது. பிடரியில் மயிர் சிலிர்த்தது. ஒரு மணல் விழுந்தால் கூட சருமம் உடைந்து ரத்தம் வந்துவிடும் போல் இருந்தது. மென்மையான ஒரு சிரிப்பொலி கேட்டது. மோகமும் குறும்பும் தெரியும் ஒலி. தெரிந்துவிட்டதா நான்? அப்பொழுதே உங்கள் பின்னால்தான் வருகிறேன். அனிச்சையாக திரும்பி கழுத்தை அனைத்து பிரக்ஞாலும் பிடித்து நிறுத்த வேண்டியிருந்தது. ஏன் என்னை பார்க்க மாட்டீர்களா? பயமா? பிறகு கருணையும் அன்பும் தெளிந்த குரல். உங்களைப் போன்ற ஒரு ஆண்மகனைத்தான் நான் காலங்காலமாக தேடிக் கொண்டிருக்கிறேன். அவள் பேச்சுகளை செவி கொடுக்காமல் இருக்க முயன்றாலும் மனம் அக்குரலில் குவிந்திருந்தது. அவள் பேச்சுகளில் எல்லாம் அவன் அந்தரங்கம் பதில் சொல்லியபடியே இருந்தது. அவன் திரும்பாதது கண்டு அவள் குரல் மாறுபட்டது. எல்லாமே கட்டுக்கதை. பெண்களை பற்றித்தான் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாமே. நான் அப்படிப்பட்டவள் இல்லை, நம்புங்கள் என்று தழுதழுத்து மெல்ல விசும்பினாள். அவன் மனம் உருகியது. கால்கள் குளிர்ந்து கனத்து அசைவ மறுத்தது போல உணர்ந்தான். திரும்ப மாட்டேன், திரும்ப மாட்டேன் என்று மந்திரம் போல சொல்லிக் கொண்டான். அவள் அவனிடம் பல உணர்ச்சிகளுடன் மீண்டும் மீண்டும் பேசினாள். கொஞ்சல், அழுகை, காமச்சினுங்கள், முனகல், பலவிதமான அந்தரங்க ஓசைகள். கடைசியில் அவள், சரி, ஒத்துக்கொள்கிறேன். நீ என்னை பற்றி நன்றாக தெரிந்தவன், புலனடக்கம் உள்ளவன். ஆனால் நீ இழப்பது என்ன என்று உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். என்னை போன்ற ஒரு அழகியை நீ மனித குணத்தில் ஒரு நாளும் காண முடியாது. அழகு பற்றிய உன்னுடைய எந்த கற்பனையும் என்னை தொட்டுவிட முடியாது. நீ போய்விடு, நான் ஏமாளி அல்ல என்று அவன் சொன்னபொழுது குரலில் உறுதி இருக்கவில்லை. ஒரு கணம், ஒரே கணம், நீ பிறகு வாழ்நாள் முழுக்க வருத்தப்படுவாய். அவன் கைகளில் இருந்த கூழாங்கற்களை பார்த்தான். உதடுகளை ஈரப்படுத்தியபடி இருமனத்துடன் தடுமாறி சற்றென்று தீர்மானித்து திரும்பி பார்த்தான். நில ஒளியில் இளம் தாழம்பு போல் அவள் நின்றிருந்தாள். அவனது சிந்தை பிரமித்து உறைந்திருந்த நேரத்தில் அவளது புன்னகை விகாரமடைந்து கரங்கள் நீண்டு வந்தன. அவன் சுதாரித்துக் கொண்டு ஒரு கூழாங்கல்லை எடுத்து அவள் மீது வீசினான். அவள் பெரிய ஒரு பாறை மீது தாக்கப்பட்டது போல் தெரித்து விழுந்தாள். அவன் ஓடி மூச்சு வாங்க நின்றபொழுது பின்னால் அவள் வண்டு விட்டிருந்தாள். சுனைக்காவில் பாறை அப்படியே தொலைவில் நிற்பது போல் பட்டது. நடக்க நடக்க தூரம் குறையாதது போல, என்னை இன்னொரு முறை பார்க்காமல் உன்னால் இருக்க முடியுமா என்றாள் அவள். நான் உன்னை ஏமாற்றினேன். எந்த பெண்ணும் முதலிலேயே தன்னை முழுக்க வெளிப்படுத்தி விடமாட்டாள். நான் இன்னமும் பேரழகி. ஆனால் அவள் சொற்களை அவன் கேட்டதாக காட்டிக்கொள்ளவில்லை. அவள் சென்று விட்டது போல் இருந்தது. ஆனாலும் செவி கூர்ந்தபோது எந்த ஓசையும் இல்லை. ஆனாலும் அவன் திரும்பவில்லை. சற்றென்று அவன் அம்மாவின் குரல் கேட்டது. விஷ்ணு, எங்கே போகிறாய்? அப்பா எங்கே? திரும்பி பார்க்க போனவன் கட்டுப்படுத்திக் கொண்டான். விஷ்ணு, என்ன இது? கேட்ட கேள்வி பதில் சொல்லாமல் எங்கே போகிறாய்? உன் அக்காவுக்கு ஜன்னி கண்டிருக்கிறது. அதனால்தான் உன்னை தேடி நானே வந்தேன். எச்சியெல்லாம் உள்ள இடம் என்கிறார்களே. ஆ! அம்மாவின் பயம் கலந்த அலறல் ஓசை கேட்டு அம்மா என்று திரும்பிவிட்டான். அடுத்த கணமே புரிந்து கொண்டு பயங்கர தோற்றத்துடன் புகை போல எழுந்து தாக்க வந்த எச்சி மீது தன் கூழங்கல்லை எறிந்தான். மீண்டும் அவள் பின்னால் வந்தாள். நீ தப்பப் போவதில்லை, அது எனக்கு உறுதியாக தெரியும். தாய் மீது அதிகமாக பாசம் கொண்ட எவரும் பெண்களிடமிருந்து தப்ப முடியாது. உன் பேச்சை நான் கவனிக்கப் போவதே இல்லை. நீ நீ கட்டாயம் திரும்பி பார்ப்பாய். பார்க்காதவன் என்றால் முதலிலேயே திரும்பி பார்த்திருக்க மாட்டாய். இல்லை, இனி நான் ஏமாற மாட்டேன். உனக்கு இது மிக அரிய வாய்ப்பு. ஆண்களின் காமம் மனத்தில்தான். ஆகவே அதற்கு எல்லைகளும் இல்லை. உன் ஆழத்தில் எதையோ ரகசிய ஆசைகள் இருக்கும். நிறைவேறாத ஆசைகள். நிறைவேறவே முடியாது என்று உனக்கே நன்றாக தெரிந்த ஆசைகள். உனக்கு நீயே எண்ணிக்கொள்ளக்கூட கூச்சப்படும் ஆசைகள். அவற்றை இங்கே நீ நிறைவேற்றிக் கொள்ளலாம். பார், இப்பொழுது உன் மனத்தின் மின்னலாக வந்து போன அவளுடைய அதே தோற்றத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அவன் தழுதழுத்த குரலில் என்னை விட்டுவிடு என்றபடி தலையை திரும்பாமல் நடந்தான். சற்று நேரம் கழித்து அவள், சரி, உன்னிடம்
என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். உனக்கு ஒரு பரிசாக இதை அளிக்கிறேன். ஒரு ஆணுக்கு அவனுடைய மிகச் சரியான மறுபாதி போன்ற ஒரு பெண் ஒருத்தி உண்டு. அவளை அவன் முழுக்க முழுக்க தற்செயலாகவே சந்திக்க முடியும். ஆகவே கோடானு கோடி ஆண்கள் அவளை கண்டுகொள்வதே இல்லை. அவளை கண்டால் கூட ஒருவேளை அவர்களால் அடையாளம் காண முடியாமல் போகலாம். அந்த சந்திப்பு நிகழும் பொழுது அவன் ஆழ்மனமும் விழித்திருக்க வேண்டும். என்னிடம் நீ எதையும் பேச வேண்டாம். விஷ்ணு, இனி உன்னை நான் எதுவும் செய்ய முடியாது. உன் ஊர் வரப்போகிறது. என் எல்லையும் வந்துவிட்டது. இது உன் சுய கட்டுப்பாட்டை மதித்து நான் அளிக்கும் பரிசு. உன்னுடைய பெண்ணை உனக்கு காட்டுகிறேன். அதன் பின் அவளை நீ தேடி கண்டுபிடிக்கலாம். குறைந்தபட்சம் அவளென நம்பி வேறு ஒருத்தியை மணக்காமலாது இருக்கலாம். நீ போய்விடு போ. உண்மையிலேயே அவளை பார்க்க நீ விரும்பவில்லையா? அவளை பார்ப்பது ஒரு வகையில் நீ யார் என்று அறிவதும் கூட. வேண்டாம், போய்விடு. நீ அறிய மாட்டாய். மண்ணில் மனிதர்களுக்கு அளிக்கப்பட்ட இன்பங்களில் முதன்மையானதே இப்படிப்பட்ட முழுமையான காதல் இன்பம்தான். எத்தனை பேர் அதற்காக தங்கள் உயிரை தயக்கமின்றி தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களை அவ்வின்பத்தை அறியாத சாமானிய மக்கள் புரிந்து கொள்வதே இல்லை. நீயோ உயிருக்கு அஞ்சி அந்த மாபெரும் இன்பத்தை தவற விடுகிறாய். அவன் தன் கடைசி கூழாங்கல்லை பார்த்தான். வியர்த்த கரங்களிலிருந்து அது நழுவி விடும் போல் இருந்தது. அவன் கால்கள் தயங்கின. சற்று தள்ளி அரசமரம் தெரிந்தது. அதன் அடியில் இருந்த பிள்ளையார் சிலை. அதற்கு சற்று அப்பால் ஓடும் சிறு நீரோடைதான் யட்சியின் எல்லை. அவனது கால்கள் வேகம் குறைந்தன. அந்த எல்லை மெதுவாக வந்தால் போதும் என தன் மனம் எண்ணுவதை அவன் ஆச்சரியத்துடன் உணர்ந்தான். அந்த பயணம் கத்தி முனை நடையாக இருந்த போதிலும் அது ஓர் உச்ச அனுபவம். ஒருபொழுதும் இது போன்ற தீவிரமான கணங்கள் இனி அவனுக்கு நிகழப்போவதில்லை. இந்த நாட்களைப் பற்றி பேசி பேசியே அவன் தன் எஞ்சிய நாட்களை கழிக்க வேண்டும். அதன் இறுதி துளியையும் சுவைக்க விரும்பினான். இதோ பார், ஒருவேளை இதை தவறவிட்டதற்காக மனமுடைந்து நீ தற்கொலை கூட செய்ய நேரிடும். அவன் எல்லையை நெருங்கிய பிறகு நின்று திரும்பி பார்த்தான். நீயா என்றான் பதறிப்போய். அதற்குள் யட்சி அவனை நெருங்க அவன் கூழாங்கல்லை வீசினான். அவன் மறுபடியும் கால் எடுத்து வைப்பதற்குள் அவள் நில் என்றாள். உறக்க சிரித்தபடி, நம்ப முடியவில்லை இல்லையா? நான் காட்டியது உண்மைதான் என உன் ஆழத்துக்கே தெரியும். இப்பொழுது தெரிந்ததா நீ எத்தனை எளிய மானுட புழு என்று? எத்தனையோ கட்டுக்களால் மீட்பின்றி இணைக்கப்பட்டவன் நீ. உன்னால் ஒருபொழுதும் உன் மனம் நாடும் இந்த இன்பத்தை அடைய முடியாது. நான் சொல்வதை கேள். இந்த மானிட உயிரை துறந்துவிடு. என்னுடன் வா. எங்கள் உலகில் கட்டுப்பாடுகளும் தயக்கங்களும் இல்லை. அவன் ஒரு காலை தூக்கி ஓடைக்கு அப்பால் வைத்தான். மறுகாலை தூக்குவதற்குள் முன் அவள் திட்டவட்டமான குரலில், நில், உன்னால் போக முடியாது. அதற்காகவே இதை இறுதியாக வைத்திருக்கிறேன் என்றாள். இங்கே பார், இப்பொழுது நான் நீ பார்த்த ஆக வேண்டிய ஒருத்தி. உன் ஆழத்தில் எப்பொழுதும் இருப்பவள். இல்லை இல்லை, அப்படி யாரும் இல்லை என்று அவன் கூவினான். உன்னால் முடிந்தால் நீ போகலாம். ஆனால் இப்பொழுது உள் மனத்தில் எழுந்த அந்த ஆவலை என்னை பார்த்தால் நீ தீர்த்து கொள்ள முடியும். நீ கண்டிப்பாக திரும்பி பார்ப்பாய். எந்த ஆணும் தவிர்க்க முடியாதது. இங்கே பார். விஷ்ணு நம்பூதிரியின் உடல் சுனைக்காவு பாறைக்கு அடியில் சிதறி கிடந்தது. அதற்கு பின் பிரம்மதத்தன் நம்பூதிரிபாடு மந்திரங்களை கற்று யட்சிகளையும் பூதங்களையும் வாதைகளையும் அடக்க ஆரம்பித்தார். யாராலும் அடக்க முடியாத சுனைக்காவில் யட்சியை அடக்கியதும் அவர்தான். இந்த கதையை அந்தரங்கமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? கதை நிறைவு.